ஐயா நான் சேலங்க கணேசன் பேரு. ஐயாவுடைய அனுபவத்தெல்லாம் வாசி யோகத்த பத்தி மேல்நிலை எல்லாமே வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோவ கேட்டு நான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேங்க. ஒரே நாள்ல 4 வீடியோ. ஐயா அவ்வளோ பெரிய உண்மைய எளிமையா மக்களுக்கு கிடைக்கிற மாரி வீடியோல குடுத்துருக்காருங்க. இந்த மாரி யாருமே குடுக்கலீங்க. பல பதிவுகள் ஐயா போட்டிருக்காரு. ரொம்ப புடிச்சிருச்சுங்க. அப்பயே நான் ஃபோன் பண்ணா ஐயாவ தொடர்பு கொண்டேன். ஐயா எனக்கு அட்ரஸ் சொன்னாரு. பஸ் பேர் சொன்னாரு. ஐயா கேட்டாரு. ஊர்ல இருக்கிறாங்க. பக்கத்துல தான் ஐயா இருக்காரு. இன்னைக்கு தான் நேர்ல சந்திச்சு பார்த்து பேசுறதுக்காக ஐயா கிட்ட பர்மிஷன் கேட்டு வந்தேங்க. ஐயாவை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள். அவரோட அனுபவத்தெல்லாம் பெரிய லெவல்ல சித்தர் லெவல்ல இருக்காங்க. ரொம்ப ஒரு பணிவான ஐயாவுடைய குணமும் அவருடைய ஆன்மீக பயணம் ரொம்ப உயர்நிலையில இருக்கு. நான் இந்த மாதிரி இன்னும் யாரையும் நேர்ல சந்திச்சு இல்லைங்க. ஐயாவை தான் இப்ப நேர்ல முதல் முறை சந்திச்சேன். எனக்கு ஆத்மார்த்த திருப்தி எனக்கு கிடைச்சிருக்குதுங்க. பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு வர்றவங்க வாசி யோகத்துக்கு வரவங்க ரொம்ப அற்புதமான நிலையில இருக்காரு ஐயா. பெரிய நிலையில அணுவை பத்தி கூட பேசினாருங்க. அதை பத்தியும் பேசணும். அந்த வீடியோவும் பார்த்தேன், பேசுனேன். இயங்கிட்டு இருக்குது. ஐயா அவ்வளவு பெரிய ஆற்றலை வெளிப்படையாவே சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அந்த விஷயமும். பெரிய விஷயங்கள் ஐயா கிட்ட அவ்வளவு விஷயம் எல்லாமே எளிமையா இது வீடியோ நேர்ல தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கிடைக்கிறது கஷ்டங்க. எனக்கு பாண்டிச்சேரியில இருந்து நானாலயன்ற ஒரு ஆலயத்துல கர்ம வினை தேய்ச்சி கொடுத்தாங்க. ஆசின்றது தானாவே மேலே ஏறி இப்ப ஆக்னியால தாங்க இருக்கு. இருந்தாலும் பல ஐயா கிட்ட வீடியோவில தெரிஞ்சுக்கிட்டேன். சிக்கலானாரு. ஊருக்கு நான் சொந்தக்காரங்களாம் ஆயிட்டாங்க. இப்ப சொந்தக்கார ஊர்ல தான் அவர் இருக்காரு. அதனால இப்ப நிறைய விஷயம் நேர்லயே எனக்கு சொல்லி கொடுத்தாரு ஐயா. அது ரொம்ப ஆத்மார்த்த திருப்தியா இருக்குதுங்க ஐயா. இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கிறது புண்ணியங்க. ஆனா எளிமையானவர். யார் வேணா சந்திக்கக்கூடிய ஒரு ஐயா, குரு ஐயா. பெரிய சந்தோஷம் எனக்கு. பாண்டிச்சேரி நானாலயத்துக்கு தாங்க போனாங்க. முருகர் எழுதிய வாழ்வியல் நூல் வாங்க. அப்போ ஒரு அதிசயம் எனக்கு அங்க நடந்ததுங்க. பார்த்துட்டு தூங்கும் போது எனக்கு எல்லாமே நெத்தி பூராமே மஞ்சள் கலர் ஆயிடுச்சுங்க. அதுல 2 சக்கரம் சுத்துது. சூரியகலை 2 மாசம் கழிச்சு ஒரு புஸ்தகம் நானாலயத்துல ஆத்மாவின் ஆகமக வேதனை பரத்வாஜ மகரிஷி எழுதுனது. அந்த புத்தகத்துல கண்டுபிடிச்சு தான் இந்த ஒளி எனக்கு கிடைச்சதுன்னு தெரிஞ்சது. உள்வொளி முருகப்பெருமானுக்கு ஒரு அணு அனுப்பிச்சு மாத்தினது விஷயம் எனக்கு 7 மாசம் கழிச்சு அந்த அனுபவம் கிடைச்சது. அந்த புத்தகம் படிச்சு உள்ள எப்ப மூளையில செல் ஒளிருதோ அப்ப வெளியில அந்த வெளிச்சம் கிடைக்குன்னு அதுல புத்தகத்துல போட்டிருந்தது. அதுக்கப்புறம் கர்மவினை தீட்சை கொடுத்தாங்க. ஆறுமுக பெருமானின் அகத்தியரையாவும் என் குரு பரிமள அன்னை மூலியமாக தீட்சை கிடைச்சது. தீட்சை நான் பண்ணனேன். 3 வட்டம் கலிவட்டம் கழிச்சான். 3 வட்டத்தை அகத்திய பெருமான் கழிச்சாரு. அதுக்கப்புறம் ஆத்மா விடுதலை இப்ப 2 முறை பெற்றிருக்கிறேன். இதுக்கப்புறம் வாசின்றது எனக்கு தானாவே நடந்ததுங்க. நான் எந்த பயிற்சியும் பண்ணலைங்க. இது விசுத்தியில எனக்கு தெரியாதுங்க. வாழ்க்கையில 13/9/2024 கோரர்கள் சித்தர் நைட் படுத்துட்டு இருக்கும்போது ஒரு அச்சிட குரல் கேட்டுச்சு. கோரர்கள் சித்தர் வருகிறாருன்னு. அந்த குரல் கேட்ட உடனே ஒரே நிமிஷத்துல அந்த வாசியை எனக்கு மேல ஏத்திட்டு போயிட்டாருங்க. அப்பன்றது நைட் எனக்கு தெரிஞ்சதுங்க. அடுத்த நாள் எனக்கு பாண்டிச்சேரிக்கு போற வாய்ப்பு இருந்தது. அங்க ஆத்மா நாணி கிளாஸ் 5 கிளாஸ் அட்டன் பண்ணணும். அப்ப அங்க குருகிட்ட சொன்னேன், வாசி உள்ள போயிருக்கேன்னு. பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டாரு. எல்லாம் அகதீஸ்வருடைய அருள் ஐயா கிட்ட நிறைய இருக்குது. எனக்கு ஐயா மூலியமா கிடைச்சிருக்குங்க.